அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 23/5/2024 இரவு வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் வங்கக்கடலில் நீடித்த தாழ்வு பகுதியானது இன்று தீவிர தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது. இது மேலும் வடகிழக்கில் நகர்ந்து, அதாவது நாளை மே 24 பொறுத்தமட்டில், அதாவது அடுத்த 12 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலம் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நாளை பொறுத்தமட்டில் அடுத்த 12 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலம் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது நாளை இரவுக்குள் தீவிர தாழ்வு மண்டலமாக கூட உருவெடுக்கும். மே 25 ரெமல் புயலாக உருவாகும். மே 26 பொறுத்தமட்டில் தீவிர புயலாக கூட ரெமல் புயலானது வடக்கு வங்கக்கடலில் உருவாகி நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் மே 26 இரவு நள்ளிரவு அல்லது மே 27 அதாவது வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்கம் பகுதியில், அதாவது வங்கதேசம் மேற்கு வங்கத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்ந்து மே 28 மற்றும் 29 வரை வடக்கு நோக்கி நகரும். இரவுக்குள், அதாவது 29 இரவுக்குள் முற்றிலுமாக செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் கேரளா அருகே நீடிக்கும் தாழ்வு பகுதி மேலும் 24 மணி நேரம் நீடிக்கும். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயரழுத்தம் நீடிக்கிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கடலூரின் வேப்பூர் பகுதியில் 20 சென்டிமீட்டர் மிக கனமழை கொட்டியிருந்தது. அடுத்தபடியாக காட்டுமயிலூர் மற்றும் கடலூர் மாவட்டத்தின் காட்டுமயிலூர் பகுதியில் 18 சென்டிமீட்டரும், விழுப்புரம் மாவட்டத்தின் விழுப்புரம் பகுதியில் 17 சென்டிமீட்டரும், மயிலாடி கன்னியாகுமரியில் 14 சென்டிமீட்டரும், தொழுதூர் கடலூரில் 13 சென்டிமீட்டரும், குண்டேரி பள்ளம் ஈரோடு மாவட்டம் மற்றும் வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம், தப்பம்பட்டி சேலம் மாவட்டத்தில் தலா 12 சென்டிமீட்டர் என மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் 9 இடங்களில் மிக கனமழையும் 38 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. இன்று இரவு நேரத்தில் தமிழகத்தில் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும். குறிப்பாக உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும். மே 24 பொறுத்தமட்டில் நாளை மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் காலை இடிமலை ஆங்காங்கே பதிவாக தொடங்கி காலை 10 மணி வரை ஆங்காங்கே இடிமலை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. அதன் பின்னர் காலை 11 மணிக்கு மேலும் மழை தீவிரமடையும். குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. மதிய நேரத்தில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட தென் கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளது. மதியம் 1 மணிக்கு மதியம் 1 மணி அளவில் தென் மாவட்டங்களில் முழுவதும், தென் மாவட்டம் பொறுத்தமட்டில் தேனி, தென்காசி மற்றும் மதுரை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் இடிமலைக்கு வாய்ப்புள்ளது. மாலை நேரத்தில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை, மாலை நேரத்தில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. குறிப்பாக கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. நாளை இரவு வரை நாளை காலை தொடங்கி தென் மாவட்டங்களில் இரவு வரை மழை தொடரும். இரவுக்குள் தமிழகத்தில் மழை குறைந்துவிடும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே இடிமலை நாளை பதிவாகும். மே 27 வரை மழை தொடரும். அதன் பின்னரும் மே 28, 29, 30, 31 தேதிகளிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது. கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை தொடரும். குறிப்பாக தெற்கு கேரளாவில் கன முதல் அதி கனமழை கூட பதிவாகும். அடுத்தபடியாக இன்று அதிகபட்ச வெப்பநிலை திருத்தணியில் 37.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது.
வெப்பநிலை பொறுத்தமட்டில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் அநேக இடங்களிலும் வெப்பநிலை இயல்பை ஒட்டி பதிவாகும். விவசாயிகள் பொறுத்தமட்டில் வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் குறிப்பாக நம்முடைய அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் இன்றும் நாளையும் தமிழக கடலோர பகுதிகள் பொறுத்தமட்டில் குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதியில் காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடலில் நாளை தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். அரபிக்கடலில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதியில் காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆழ்கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் இன்று இரவுக்குள் அதாவது கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.